வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ஒரு காணொளி பேச போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி ஆடாமல் பேசு அப்படின்றீங்களா? உண்மைதான். நான் கொஞ்சம் ஆடிட்டே தான் பேசுவேன். அதாவது என்ன, இந்த காணொளியோட தலைப்பு என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. எந்த அளவுக்கு நமக்கு நான் தெரியாமல் நம்ம மனநோயாளியாக, உளவியல் ரீதியாக ஒரு நோயாளியாக மாறி இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான். என்னடா பைத்தியக்கார மாதிரி ஏதோ உளறிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஒரு பைத்தியம் இருக்கலாம். எனக்கு இப்படி ஒரு பைத்தியம். சரியா? என்னென்னா, நம்ம இன்ஸ்டாகிராம், அப்புறம் யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா வீடியோஸ் பார்ப்போம். எதாவது வீடியோஸ்க்கு பிடிச்சிருக்கு, அதான் லைக்ஸ் போடுவோம் தெரியுமா? அந்த லைக்ஸ் ஏன் போடுறோம், எதுக்கு போடுறோன்னு தெரியாமலே நிறைய பேர் போட்டிருக்கீங்க. என்னடா எனக்கு ஒன்றும் புரியலையே, என்ன லைக்ஸ் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒருத்தன் ஆக்சிடென்ட்னா அதுக்கு லைக்ஸ் போடுறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாலும் அதுக்கு லைக்ஸ் போடுறீங்க, பொழைச்சிட்டாலும் லைக்ஸ் போடுறீங்க. சரியா? ஒருத்தன் நல்லா சமைக்கிறான், நல்லா சமைச்சாலும் லைக்ஸ் போடுறீங்க, அவன் சாப்பிட்டாலும் லைக்ஸ் போடுறீங்க. ஏதோ பக்கத்தில் இருந்து சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்த மாதிரி. குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மை. எதுக்கு லைக்ஸ் போடுறேன்னே தெரில. ஒரு இதுக்கு 13 லட்சம் லைக்ஸ் விழுந்துருக்கு. அது எதுக்குன்னா, ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு. ஆக்சிடெண்ட்டாகி லைக்ஸ் போடுறலாம் கூட நீங்கள்லாம் சுயநலவாதி ஆகிட்டீங்க. ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். நம்ம அந்த நிலைமையிலிருந்து நம்ம அடிபட்டு இருந்தால் லைக்ஸ் போட்டால், அந்த காணொலி நம்ம குணமானதுக்கப்புறம் பார்த்தா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? இப்போ மனசு எப்படி இருக்கும்? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? கிடையாது. ஏன்னா யார் எப்படியோ போகலாம், நமக்கு என்ன அப்படின்னு நம்ம லைக்ஸ் எதுக்கு போடணும்னு தெரிஞ்சால் போடுங்க, இல்லைனா விட்டுருங்க. இது நான் ஒரு சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். மற்றபடி இதை கட்டாயம் எல்லோரும் கேட்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா யாருமே யார் சொல்கிறதுன்னு கேட்க போகிறோம். எல்லோரும் சொந்த புத்தியாக இருக்கே தவிர சொல் புத்தி யாருக்கும் கிடையாது. அதான் சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட. அது உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக்ஸ் போடுறது நல்லபடியாக புரிஞ்சுட்டு போடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், பொம்பளை பிள்ளையில பார்த்தாலே லைக்ஸ் போடுற கூட்டமும் இருக்குது, ஒரு சில கூட்டங்கள் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் இன்னும் மாறிட்டு வர மாதிரிலாம் தெரியலை. பையன் உயிரை கொடுத்து ஒரு இது நடித்து போடுவான், அதுக்கு லைக்ஸ் கம்மியாக இருக்கும். அது புரிஞ்சுக்குங்க. என்னடா எப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மை அது. என்ன பண்ணுறது, ஏதோ சில விஷயங்களை பேசணும்னு தோணுச்சு, பேசிட்டேன். இதில் எனக்கு எந்த தப்புன்னு தெரில. ஸோ நீங்கள் லைக்ஸ் போட்டாலும் சரி, போடாமல் இருந்தாலும் சரி, போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்திச்சு போடுங்க. என்னடா இது, எதுக்கு லைக்ஸ் போடுறோம், ஏன் லைக்ஸ் போடல அப்படின்னு தெரிஞ்சுட்டு போடுங்க. எதுவும் தெரியாமல் லைக்ஸ் போடாதீங்க, அது தப்பு. அது மன ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் நீங்கள் நோய்வாய்ப்படுறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். விளங்கலைன்னா இந்த காணொலியை மறுபடியும் பாருங்கள், நல்லபடியாக விளங்கும். சரியா? வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நன்றி, வணக்கம். முருகா.